Next topic, how do acid and base react each other? ஆசிட் பேஸும் ஒருத்தவங்க ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும் அதான் கேட்குறாங்க. ஆக்டிவிட்டி 2.6ல டேக் 2 ml ஆஃப் dilute NaOH solution in test tube and add 2 drops of naphthalene solution. naphthalenங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆர் சிந்தட்டிக் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம் ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்க. அடுத்தது வாட் இஸ் த கலர் ஆஃப் த சொல்யூஷன். Add dilute hydrochloric acid to the above solution drop by drop. Is there any color change for the solution reaction mixture? What did the color of naphthalene change after the addition of acid? Now add a few drops of NaOH to the above mixture. Does the pink color of naphthalene reappear? What do you think this has happened? ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கிறேன் நான். இந்த டெஸ்ட் டியூப்பில் சொல்யூஷன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த சொல்யூஷன் யாருன்னா பேஸ் NaOH எடுத்துக்க சொல்கிறாங்க. பேஸில் பினாப்தலின் போட்டால் பிங்க் கலர் வரும், பேல் பிங்க் கலருக்கு வரும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இது பேஸில் பினாப்தலின் ஆட் பண்ணோன்னா பிங்க் கலருக்கு வந்துடும். ஸோ த சொல்யூஷன் நவ் இன் பிங்க் கலர். இதில் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா கொஞ்சோண்டு ஆசிட் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட சொல்கிறாங்க. இது பேஸு. இதில் இண்டிகேட்டர் போட்டோம், இப்போ பிங்க் கலராக இருக்குது. இதில் ஆசிட் போட 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 பிங்க் கலர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகும் இந்த பிங்க் கலர். ஸ்டில் ஒன் பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த பிங்க் கலர் சுத்தமாக மறைஞ்சிரும். இப்போ கலரே இல்லாமல் போய்டும் இந்த சொல்யூஷன். ஏன் அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆல்ரெடி பேஸ் இருந்துச்சா, பேஸில் தான் பினாப்தலின் போட்டால் பிங்க் கலர் தரும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆசிட் ஆட் பண்ண பேஸோட பவரும் ஆசிடோட பவரும் முதல்ல பேஸ் பவர் அதிகமாக இருந்திருக்கும். ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக போட பேஸ் பவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் கலர் வந்துக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட் பண்ண பேஸோட பவர் சுத்தமாக கம்மியாகி இப்போ ஆசிட் பவர் அதிகமாகிடும். இப்போ ஆசிட் பவர் அதிகமாச்சுன்னா ஆசிடில் பினாப்தலின் என்ன செய்யாது, கலரே கொடுக்காது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் பினாப்தலின் பார்த்தோம்னா கலரே இருக்காது. இதில் பிங்க் கலருக்கு இருக்கும், பிங்க்காக இருக்கும். ஆனால் இங்கே கலரே கொடுக்காது. இப்போ சொல்லுங்கள், இந்த சொல்யூஷன் ஏன் கலர் இல்லாமல் போச்சு? பிகாஸ் ஆஃப் பேஸ் இருந்துச்சு, இப்போ கலர் இருந்துச்சு. இப்போ பேஸ்லேயே ஆசிடையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண ஒரு ஸ்டேஜில் இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். பேஸும் ஆசிடும் ஈக்குவல் ஆகிடும். இப்படி ஈக்குவல் ஆகிட்டு அகைன் இப்போ ஆசிட் பவர் அதிகமாக ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அதில் கலர் தராது. அதனால தான் அதோட கலர் இங்கே டிஸப்பியர் ஆகுது. ஸோ அதுதான் இந்த ஆக்டிவிட்டியில் கொடுக்குறாங்க. In the above activity, we have observed that the effect of the base is nullified by acid and vice versa. இதில் மேலே சொன்னதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேஸோட எஃபெக்டை யார் நலிஃபை பண்ணுறதுன்னா காம்பன்சேட் பண்ணுறதுன்னு அர்த்தம், ஈக்குவலைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். யார் ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க? ஆசிட் ஈக்குவலைஸ் பண்ணும். அதனால தான் கலர் இல்லாமல் போகும். இதேமாதிரி ஆசிடை வச்சுட்டு பேஸ் போட்டாலும் அதே தான் நடக்கும். இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல பேஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு பதில் ஆசிட் எடுத்துப்போம். சம் ட்ராப் ஆஃப் இண்டிகேட்டர் இல்லை ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் கலர் இருக்காது, ஏன்னா ஆசிடில் பிங்க் கலர் பினாப்தலின் கலர் கொடுக்காது. ஸோ ஆசிட் வச்சாச்சு. இதேமாதிரி பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் கொஞ்சமாக ஆட் பண்ண இதோட பவரும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் கலர் சீன் ஆகாது. ஆனால் HClோட பவரை விட NaClோட பவர் அதிகமாச்சுன்னா அப்போ பிங்க் கலரை காமிக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம யார் போட்டோம், அதில் பினாப்தலின் போட்டோம். இப்போ HClோட பவரை விட யார் அதிகமாகிடுவா? NaOH அதிகமாகிடும். அப்போ பேஸில் பிங்க் கலர் கொடுக்கும், அப்போ கலர் கொடுக்கும். ஸோ இவங்களையும் நலிஃபை பண்ணிப்பாங்க, ஈக்குவலைஸ் பண்ணிப்பாங்க. இந்த ரியாக்ஷன் டேக்கன் பிளேஸ் இஸ் ரிட்டன் அஸ் எப்படி எழுதலாம்? NaOHம் HCl சேர்ந்தால் NaClயும் H2Oவும் கொடுக்கும். அப்போது இது பேஸு, இது ஆசிட். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா, பேஸையும் ஆசிடும் ஒன்றா சேர்த்தோம்னா சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். சால்ட்டுங்கிறது NaCl சால்ட் as well as water கிடைக்கும். The reaction between an acid and bases to give salt and water is known as neutralization reaction. இந்த reaction பேர் என்னன்னு சொல்லுவோம்? neutralization reaction. In general, a neutralization reaction can be written as
இது ஜென்ரலாக எழுதுனா என்ன எழுதுவோம், பேஸு ஆசிடோட சேர்ந்தால் சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். ஸோ இது ஒரு கன்க்ளூஷனாக ஆல்ரெடி 2 கன்க்ளூஷன் பார்த்தாச்சு. மெட்டல் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் சால்ட் அண்டு ஹைட்ரஜன் கேஸ்ன்னு பார்த்தோம். அதேமாதிரி மெட்டல் கார்பனேட்டும் பார்த்தோம், மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டும் பார்த்தோம். இப்போது ஆசிடும் பேஸும் ஒன்றா செஞ்சுன்னா சால்ட் வாட்டர் தான் கிடைக்கும். இது ஒரு ஜென்ரலைசேஷன் சொல்லுவோம், ஜென்ரலைசேஷன். ஆனால் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன். ஏன் நியூட்ரல்னு சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ நெட் ஆசிட் பேஸ் கேரக்டர். இந்த இடத்துல சால்ட்டு கிடச்சுன்னா இதில் ஆசிட் கேரக்டரும் கிடையாது, பேஸ் கேரக்டரும் கிடையாது, ரெண்டும் ஈக்குவலான கேரக்டராக இருக்குது. அதான் நியூட்ரல்னு பேர். அடுத்து ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு வித் ஆசிட். இதில் ஆக்டிவிட்டி 2.7ல் டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் காப்பர் ஆக்சைடு இன் அ பீக்கர் அண்ட் ஆட் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்லோலி வைல் ஸ்டிரிங். Note the color of the solution. What has happened to the copper oxide? முதல்ல இப்போ ஒரு காப்பர் ஆக்சைடு எடுத்துக்க போகிறோம் ஒரு பீக்கரில், அதில் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்லோ ஆட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து நோட் த கலர் ஆஃப் த சொல்யூஷன், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் காப்பர் ஆக்சைடோட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யூ வில் நோட்டீஸ் தட் the color of the solution becomes blue green and the copper oxide dissolves. The blue green color of the solution is due to the formation of copper chloride in the reaction. The general reaction between metal oxide and the acid can be written as. இப்போ காப்பர் ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம்ல, ஏன்னா மெட்டல் ஆக்சைடுனா என்ன, மெட்டல்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். மெட்டல்னால் எம், பீரியாடிக் டேபிளில் இருக்க எல்லாமே மெட்டல்ஸ்ன்னு சொல்கிற எல்லாமே மெட்டல் தான். அது எங்கன்னா பீரியாடிக் டேபிள் ஃபஸ்ட் குரூப்பில், செகண்ட் குரூப்பில், அடுத்து டி பிளாக் எலிமெண்ட்ஸில் பாதி, அடுத்தது பி பிளாக் எலிமெண்ட்ஸில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே மெட்டலாக தான் ரியாக்ட் ஆகும். ஸோ அவங்களாம் மெட்டல்னு சொல்லுவோம். ஸோ மெட்டல் கூட ஆக்சைடு சேரும், சேர்ந்தால் அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவோம், மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஆக்சைடுனா ஆக்சிஜன் தான், மெட்டல் கூட ஆக்சிஜன். ஜென்ரலாக ஃபார்ம்லாம் இது தான், மெட்டலு ஆக்சிஜன், இந்த மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். மெட்டல் ஒன்று, ஆக்சிஜன் ஒன்று. இப்போ இது நம்ம கண்டிப்பாக என்ன செக் பண்ணணும், வேலன்சி செக் பண்ணணும். இப்போ சோடியம்ங்கிறது மெட்டல் தான், ஆக்சிஜனுங்கிறது ஆக்சைடுங்கிறதுல ஆக்சிஜன் போட்டிருக்கோம். வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் 2, இதுக்கு 1, இது கிராஸ் ஆச்சுன்னா Na2O அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இப்போ மெக்னீஷியம் எடுத்து பாருங்களேன், மெக்னீஷியம் ஆக்சிஜன், மெக்னீஷியத்தோட வேலன்சி 2, ஆக்சிஜனோட வேலன்சி 2, ரெண்டுத்துக்கும் வேலன்சி 2 தான், கிராஸ் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, Mg2O2ன்னு கிடைக்கும். இதில் ரெண்டுமே O2 காமனாக இருக்கிறதுனால அது தூக்கிடலாம் வெளில, அப்போ MgOன்னு கிடைக்கும். ஸோ என்ன சார், இங்கே வந்து MgOவாக இருக்குது, இங்கே Na2Oவாக இருக்குன்னா இது டிபெண்டிங் ஆன் த வேலன்சியை பொறுத்து தான் இங்கே 2 வருமா வராதாங்கிறத தீர்மானிக்க முடியும். ஸோ அதனால் அது வேறு கதை, அதனால் அதை ஏற்கனவே பார்த்தது தான் அது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மெட்டல் ஆக்சைடுனா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்தால் அதை மெட்டல் ஆக்சைடு. ஆனால் அதை யார் செக் பண்ணிக்கணும், வேலன்சி செக் பண்ணி மெட்டல் ஆக்சைடு எப்படி எழுதணும். ஸோ இப்போ மெட்டல் ஆக்சைடு ஆசிட் கூட சேர்ந்தால் என்ன கிடைக்குமோ, சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும்ன்றாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், பேஸும் ஆசிடும் சேர்ந்தால் தான் சால்ட் வாட்டர் கிடைக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் தான் கிடைக்குது, நான் ஆசிடையும் போட்டேன் அப்படின்னா இவங்க யாராவது இருந்தால் தான் சால்ட் வாட்டரும் கிடைக்கும். அப்படியே மேலேயும் பாருங்கள், சால்ட்டு வாட்டர் கிடைக்கும்னா ஆசிடும் பேஸும் வேணும். இங்கே நான் பேஸும் எடுத்துக்கிட்டேன், எனக்கு கிடைச்ச சால்ட்டு தான் வாட்ரு தான். அப்படின்னா இவங்க யாராக இருக்கிறாங்க, பேஸாக இருக்கிறாங்கன்னு அர்த்தமா. ஸோ மெட்டல் ஆக்சைடு இஸ் ஆக்ட் அஸ் அ பேஸ் ஹியர். ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா, மெட்டல் ஆக்சைடும் ஆசிட் கூட சேர்ந்தால் சால்ட்டும் வாட்டரும் கொடுக்குறதுனால மெட்டல் ஆக்சைடு இஸ் ஆக்ட் அஸ் அ ஆசிட் ஹியர். புரிஞ்சிச்சா? அடுத்தது, now write and balance the equation for the above reaction since metallic oxide react with acid to give salt and water. Similar to the reaction of base with an acid, metallic oxide are said to be basic oxide. அதனால் அது என்னென்னு சொல்லுவாங்களா, பேசிக் ஆக்சைடாக இருக்குது. ஏன்னா பேஸ் பவர் இருக்குதுங்கிறதுனால பேசிக் ஆக்சைடாக இருக்குது. அதனால தான் ஆசிட் கூட சேர்ந்து சால்ட் வாட்டர்னு தருதுன்பாங்க. ஸோ இப்போ காப்பர் ஆக்சைடு எழுதலாமா, காப்பர் ஆக்சைடு யார் கூட ரியாக்ட் ஆகுது, ஆசிட் கூட, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது, HCl கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும், சால்ட் வாட்டரும் கிடைக்குன்றாங்க. CuCl2 + H2O.
ஸோ அப்போ பேலன்ஸ் பண்ணால் இங்கே ஒரு 2 போட்டுருவோம். அவ்வளோதானா. 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு O தான் இருக்குது, ஒரு O. ஒரு Cu இருக்குது, 2 Cl இருக்குது. ஒரு Cu 2 Cl. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரியாக்ஷனை தான் நம்ம இப்போ பார்த்த ரியாக்ஷன். ஸோ இது ஆசிடு, இது பேசிக் ஆக்சைடாக இருக்கிறதுனால 2 ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆகி இது ஒரு சால்ட்டு வாட்டர் அப்படிங்கிறது கொடுக்குது. ஸோ அதனால் மெட்டல் ஆக்சைடு ஆக்ட் அஸ் அ பேசிக் ஆக்சைடு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரியாக்ஷன் ஆஃப் ஏ நான் மெட்டல் ஆக்சைடு வித் பேஸ். இப்போ நான் மெட்டல் ஆக்சைடை பேஸ் கூட சேர்க்கப்போம். நான் மெட்டல்னால் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் எல்லாமே நான் மெட்டல்ஸ் தான். கார்பன் எல்லாம் நான் மெட்டல்ஸ் தான். கேஸு, கார்பனு, சிலிக்கான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து நான் மெட்டலில் வருவாங்க. ஸோ அந்த நான் மெட்டல் கூட ஆக்சிஜனை சேர்த்திங்கன்னா அதுக்கு பேர் யார்? நான் மெட்டல் ஆக்சைடு. தட்ஸ் ஆல். நான் மெட்டலுக்கு நான் இப்போ யார் எடுத்துக்கிறேன்? கார்பன் எடுத்துக்கிறேன். அது கூட ஆக்சிஜனை சேர்க்குறேன். என்னாச்சு? கார்பன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் நான் மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். நான் மெட்டல் ஆக்சைடு. இது நான் மெட்டலு, அதோட ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு. ஸோ நான் மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். You saw the reaction between carbon dioxide and calcium hydroxide. Activity 2.5. Calcium hydroxide, which is a base, react with carbon dioxide to produce salt and water. Since this reaction to be the reaction between base and acid, we can conclude that non-metallic oxide are acidic in nature. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னாடி மெட்டாலிக் ஆக்சைடும் பேஸும் சேர்ந்துச்சுன்னா சால்ட் வாட்டர் கிடச்சிச்சு. அப்போ மெட்டாலிக் ஆக்சைடு யாராக இருந்துச்சு? பேசிக் இன் நேச்சராக இருக்குது. இப்போது பேஸ் கூட புரிஞ்சுக்கோங்க நல்லா. பேஸ் நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு என்ன கிடைக்குது? அதே சால்ட்டும் கிடைக்குது, அதே வாட்டரும் கிடைக்குது. அப்போது இங்கே யார் இருந்தால் தான் இது கிடைக்கும்? சால்ட் வாட்டரும் கிடைக்கும். ஆசிட் இருந்தால் தானே கிடைக்கும். ஆனால் ஆசிட் இல்லை என்கிட்ட. யார் தான் இருக்கிறாங்க? நான் மெட்டல் ஆக்சைடு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த நான் மெட்டல் ஆக்சைடு கூட பேஸ் போட்டால் எனக்கு சால்ட் வாட்டர் கிடைக்குது. அப்போ இந்த நான் மெட்டல் ஆக்சைடு யாராக இருக்குது? ஆசிட்டிக் இன் நேச்சராக இருக்குன்னு அர்த்தமா? ஏன்னா இது ஆசிடாக இருந்தால் தான் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும், நமக்கு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். ஸோ அப்போது நான் மெட்டல் ஆக்சைடு இங்கே போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது கொடுத்துருக்காங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஹைட்ராக்சைடில் OH இருக்கும். ஸோ அது கூட நம்ம CO2 போடுறோம். ஸோ CO2 ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம், அதனால் CO2 போடுறோம். அடுத்தது CaOH2 போடுறோம். CaOH2 ஒரு பேஸ், ஏன்னா OH இருக்குது. OH இருந்தால் பேஸு. அது ரியாக்ட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? CaCO3 கிடைக்கும் ப்ளஸ் H2O கிடைக்கும். ஸோ CaCO3ங்கிறது சால்ட்டு, H2ங்கிறது வாட்ரு. ஸோ சால்ட்டு வாட்டரும் கிடைக்குது. யார் சேர்ந்தா? பேஸு. அப்போது இது யார்? நான் மெட்டல் ஆக்சைடு. ஸோ இட் இஸ் ஆக்ட் அஸ் ஆசிட். ஸோ இது இங்கே பேஸு. ஆசிடும் பேஸ் சேர்ந்தால் சால்ட் வாட்டரும் கிடைக்குது எனக்கு. புரியுதா? ஓகே. அடுத்ததாக என்ன போகலான்னா, what do all acid and all bases have in common? In section 2.1 we have seen that all acids have similar chemical properties. What lead to the similarity in property? We saw in activity 2.3 that all acids generate hydrogen gas on reacting with metal. So hydrogen seems to be common to all acids. Let us perform the activity to investigate whether all compounds containing hydrogen are acidic. ஸோ ஆக்டிவிட்டி முன்னாடிலாம் பார்த்தோம், எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே முன்னாடி பார்த்ததில் மெட்டல் வந்து ஆசிட் கூட சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸை தரும் அப்படின்னு சொல்லலாம். சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் தரணும். அது எல்லாத்துலேயுமே நடக்குமா? அப்போ ஹைட்ரஜன் வெளில வந்ததுன்னா அங்கே ஆசிட்டிக் ஆகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. டேக் சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ், ஆல்கஹால், hydrochloric acid, sulfuric acid, etc. Fix 2 nails on a cock and place a cock in 100 ml of beaker. Connect the nails to the 2 terminals of the 6-volt battery through a bulb and a switch as shown in figure 2.3. இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதான் ரப்பர் காக்கு. இதில் 2 நெயில் கனெக்ட் பண்ணியாச்சு.
இது நெயில் தான், இதுவும் நெயில் தான் கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஒரு டெர்மினலாக யூஸ் பண்ண போகிறோம், இது ஒரு டெர்மினலாக யூஸ் பண்ண போகிறோம். இது பேட்டரின்னு சொல்லுவோம். பேட்டரியில் இந்த டெர்மினலை இங்கே கனெக்ட் பண்ணிவிடுவோம், பாசிட்டிவ் டெர்மினலை. இது நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுவோம். இதில் ஒரு பல்புன்னு வச்சுருக்கோம், ஆஸ் வெல் அஸ் இது ஒரு சுவிட்சு. இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா, pour some dilute hydrochloric acid in a beaker and switch on current. Repeat the dilute sulfuric acid. What do you observe? Repeat the experiment separately with glucose and alcohol solution. What do you observe now? Does the bulb glow in all case? இப்போ எடுத்துக்கிட்டோம்னா சொல்யூஷன் மேலே என்னென்ன எடுத்துகிட்ருக்கோம், குளுக்கோஸ் எடுத்தோம், ஆல்கஹால் எடுத்துட்டோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சல்ஃபூரிக் ஆசிடும் எடுத்துக்கிட்டோம். முதல்ல சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்து இந்த இடத்துல ஊற்ற போகிறோம். இந்த சொல்யூஷனே இப்போ சல்ஃபூரிக் ஆசிடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா யார் இதில் ஹச்சை தந்தாங்களோ, ப்ளஸ்ஸு மைனஸாக பிரிஞ்சவங்க தான் என்ன செய்வாங்க, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு டெர்மினலும் ஒன்றா ஜாயிண்டில் இல்லை. இது ஒரு ஆன், இது ஒரு நெயில், இது ஒரு நெயில். ரெண்டுமே கணக்கில் இருந்தால் தான் பல்பு க்ளோ ஆகும். கரெக்டாக? இது ரெண்டுமே கணக்கில் இல்லை. இப்போ இங்கே தண்ணியே இல்லை, இங்கே எந்த சொல்யூஷனும் இல்லை. இது ரெண்டும் கணக்குலேயும் இருக்காது. ஏன்னா இது ரப்பராக இருக்கிறதுனால தே ஆர் நாட் கனெக்டிங் ஈச் அதர். அப்போ எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகாது. எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகலாம், பல்பு க்ளோ ஆகாது. இந்த கேஸ் ஆஃப் எனி சொல்யூஷன் இஸ் ஆடட். அந்த சொல்யூஷனில் ப்ளஸ் அயானும் மைனஸ் அயானும் இருந்துச்சுன்னா இந்த கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டைல்யூட்டாக இருந்துச்சுன்னா அதில் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த டிசோசியேட் இன்ட்டு H ப்ளஸ் அண்டு Cl மைனஸ் அயன். ஸோ H ப்ளஸும் Cl மைனஸுமா மாறுனுச்சுன்னா இந்த கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும்போது சர்க்யூட் ஃப்ளோ ஆகிடும், சர்க்யூட் ஃபுல்லாகிடும். அதனால் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆச்சுன்னா பல்பு க்ளோ ஆகும். இந்த கேஸ் ஆஃப் H2SO4, H2SO4 அதே மாதிரி தான். H தனியாகவும் SO4 தனியாகவும் மாறும். இது ப்ளஸ்ஸாகவும் இது மைனஸாகவும் மாறும். அதே மாதிரி அது இங்கே இருந்துச்சுன்னா 2 மைனஸு, அது ஹச்சுங்கிறது எப்படி இருக்கும்னா 2H ப்ளஸ்ஸாக இருக்கும், SO4 2 மைனஸாக இருக்கும். ஸோ இது மைனஸு, இது ப்ளஸ் சார்ஜ். ஸோ இதுவும் இங்கே தண்ணியில் இருந்துச்சுன்னா அப்போவும் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். அப்போ பல்பு க்ளோ ஆகும். ஆனால் இதுவே நம்ம ஆல்கஹாலையோ இல்லை குளுக்கோஸோ எடுத்து இதில் வாட்டரில் டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது க்ளோ ஆகாது, பல்பு க்ளோ ஆகாது. The bulb will start glowing in the case of acid as shown in figure 2.3, but you will observe that glucose and alcohol solution do not conduct electricity. Glowing of bulb indicate that the flow of electric current through the solution. The electric current is carried through the acidic solution by ions. ஸோ இதான் இவ்வளோ கதைன்னு சொல்லிட்டு இருந்தேன். பல்பு க்ளோ ஆகுதுன்னா அங்கே கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகணுன்னா யாராக இருக்கும் சொல்யூஷன், கண்டக்டிவிட்டி பவராக இருக்கணும். அப்படின்னா அது அயான்ஸாக இருந்தால் மட்டும்தான். அயான்ஸாக இருந்ததுன்னா ப்ளஸ் அயான்னா மைனஸ் அயான், அயான் ரெண்டு தான், ஒன்று ப்ளஸ்ஸுன்னு ஒன்று மைனஸு. இது ரெண்டுமா இருந்தால் மட்டும்தான், இங்கே சொல்யூஷன் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஆசிட் கண்டெயின் H ப்ளஸ் அயான் as a cation and anions such as Cl minus in HCl, NO3 in HNO3, SO2 in H2SO4, CH3COO minus in CH3COOH. இப்போ இதெல்லாம் பிரிச்சோன்னு வச்சுக்க, HCl பிரித்தோம்னா என்ன கிடைக்கும், H ப்ளஸும் Cl மைனஸும் கிடைக்குன்றாங்க. அதே மாதிரி நைட்ரிக் ஆசிடை பிரித்தோம்னா HNO3 பிரித்தோம்னா H ப்ளஸும் NO3 மைனஸும் கிடைக்குன்றாங்க. அடுத்து H2SO4 பிரித்தோம்னா 2H ப்ளஸ்ஸாகவும் SO4 2 மைனஸாகவும் பிரியும். ஸோ மைனஸ் ப்ளஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது அசிட்டிக் ஆசிட் CH3COOH பிரித்தோம்னா CH3COO மைனஸாகவும் H ப்ளஸ்ஸாகவும் பிரியுன்றாங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் யார் இருக்கா, அப்போ ஆசிட்னா யார் வரா, எல்லாத்துலேயும் H ப்ளஸ் வருதா, அதான் சொல்கிறாங்க. சின்ஸ் த கேட்டையான் present in acid H plus, this suggests that acid produce hydrogen ion in the solution which are responsible for their acidic property. ஸோ இது எல்லாத்துலேருந்து நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம், ஆசிட் சொல்யூஷன்னாவே H ப்ளஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாமா. H ப்ளஸ்னா ஹைட்ரஜன் அயானை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க என்ன கேரக்டராக இருக்காங்க, அசிடிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்காங்க. Repeat the same activity using alkyl
alkalis such as sodium hydroxide, calcium hydroxide, etc. இதே மாதிரியானதை இப்போ இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம், குளுக்கோஸு, ஆல்கஹால், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பதிலாக சல்ஃபூரிக் ஆசிட் பதிலாக ஏதாவது பேஸ் எடுத்துக்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம், NaOH, KOH, CaOH2, இவங்களாம் பேஸ் இல்லை, இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி சொல்யூஷன் இங்கே எடுத்து போட்டிங்கன்னா இங்கேயும் இப்போ NaOH எடுத்தோன்னு வச்சுக்கோ, NaOH என்னவா பிரியும்னா Na ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் பிரியும். அதே மாதிரி KOHனா K ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் பிரியும். அது மாதிரி CaOH2 பிரிச்சுன்னா Ca ப்ளஸ் ஆகும், Ca2 ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் பிரியும், 2OH மைனஸ் ஆகும் பிரியும். ஸோ இது எல்லாத்துலேயும் இந்த காமனாக யார் வெளில வருவாங்க, OH வரும். ஸோ இங்கே OH இருக்கும், இங்கே இருக்கிறதுனால ப்ளஸ் மைனஸுமாக இருக்கிறதுனால ஹியர் ஆல்சோ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அயான்ஸு ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் இருந்தால் தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஆசிட்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் H ப்ளஸ் வரும், பேஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் OH வரும். இதில் எல்லாத்துலேயும் OH இது பேஸு, இங்கே ஆசிடில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் H வரும், இங்கே H, இங்கே H, இங்கே H, இதுலேயும் H. ஸோ அந்த மாதிரி H வரும். ஸோ இதான் இப்போ ஜென்ரலாக சொல்லணுன்னா ஆசிட் விச் டொனேட் H ப்ளஸ் அயான், பேஸ் விச் டொனேட் OH மைனஸ் அயான். ஸோ இதுதான் ஃபைனலாக அவங்க சொல்ல வருவாங்க. தேங்க்யூ.